இராணுவத்தின் 53வது படைப்பிரிவு வீரர்கள் முல்லைத்தீவு நந்திக்கடல் களப்புக்கு வடக்கே பயங்கரவாதிகள் அமைத்திருந்த மற்றுமொரு மண் அணைக்கட்டை கைப்பற்றியுள்ளனர். பரந்தன் முல்லைத்தீவு A35 வீதியில் அமைந்துள்ள நந்திக்கடல் களப்பு நீர் நிலையையும் இராணுவத்தினர் கைப்பற்றியுள்ளனர். வடபகுதி யுத்தமுனையிலிருந்து ரூபவாகினியைச் சேர்ந்த அமல் சம்பந்த இது பற்றிய தகவல்களை வழங்கியுள்ளார். நந்திக்கடல் களப்புக்கு வடக்கே A35 வீதிக்கு இடையூறு ஏற்படும் வகையில் பயங்கரவாதிகள் இந்த மணல் அணையை அமைத்திருந்தனர். சுமார் 5 சதுர கிலோமீட்டர் பரப்புடைய நிலப்பகுதியில் சிக்கியுள்ள LTTE தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனும் அவரது சகாக்களும் நந்திக்கடல் களப்பு ஊடாக இராணுவத்தினர் யுத்தசூன்ய வலயத்திற்கு செல்வதை தடுக்கும் நோக்கத்துடன் இந்த மணல் அணையை அமைத்திருந்தனர். LTTEயின் இந்த எதிர்பார்ப்பை தவிடுபொடியாக்கும் வகையில் 8வது படையணியைச் சேர்ந்த 680வது படைப்பிரிவின் 17வது கெமனு சேவா படை வீரர்கள் இந்த மணல் அணையை நிர்மூலமாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன தலைமையில் இயங்கும் 53வது படைப்பிரிவைச் சேர்ந்த சமிக்ஞை பிரிவின் 5வது விஜயபாக் காலாட் படை வீரர்கள் 58வது படைப்பிரிவு வீரர்களுடன் இணைப்பை ஏற்படுத்திக் கொண்டனர். இந்த திறந்த வெளிப்பிரதேசம் ஊடாக LTTயினர் மேற்கொள்ளும் தாக்குதல்களில் இருந்து தப்பி முன்னேறிச் செல்வது ஓரளவு கஷ்டமான செயலாகும். 53ஆம் படைப்பிரிவின் 5வது விஜயபா படை வீரர்களும் 58வது படைப்பிரிவின் 10வது கஜபா படைப்பிரிவு வீரர்களும் பரஸ்பரம் சந்தித்து இணைப்பை ஏற்படுத்திக் கொண்டது இந்த மணல் அணை பகுதியிலாகும். இந்த மணல் அணை தென்பகுதி நோக்கி விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. இந்த மண் அணையிலிருந்து LTTE பயங்கரவாதிகள் இராணுவத்தினர் மீது இன்னமும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். மணல் அணையை கைப்பற்றிய இராணுவத்தினர் A35 வீதியூடாக பயங்கரவாதிகளின் தாக்குதலை வெற்றிகரமாக எதிர்கொண்ட வண்ணம் முன்னேறிச் செல்கின்றனர். மணல் அணையின் தென்பகுதியில் உள்ள பயங்கரவாதிகள் இராணுவத்தினரை கண்டவுடன் தாக்குதல் நடத்துகின்றனர். யுத்தசூன்ய வலயத்தில் உள்ள பீரங்கிகளை பயன்படுத்தி பயங்கரவாதிகள் இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்துகின்றனர். இராணுவத்தினர் கனரக ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இருப்பதை சாதகமாக பயன்படுத்தி பயங்கரவாதிகள் இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்துகின்றனர். இராணுவத்தினரின் தாக்குதலால் LTTயினரின் குண்டு துளைக்காத வாகனம் உட்பட பல வாகனங்கள் நிர்மூலமாகியுள்ளன. 53வது படைப்பிரிவின் 5வது கெமனு சேவா அணி வீரர்கள் சில தினங்களுக்கு முன்னர் கைப்பற்றிய வளையாமடம் மணல் அணை பகுதியில் உளவு இயந்திரங்கள் மற்றும் பயங்கரவாதிகளின் பல வாகனங்கள் உருக்குலைந்த நிலையில் காணப்படுகின்றன. தற்பொழுது 58வது படைப்பிரிவினர் இப்பிரதேசம் ஊடாக முன்னேறிச் செல்கின்றனர். 58வது படைப்பிரிவினர் வடதிசையில் இருந்தும் 53வது படைப்பிரிவினர் தென் திசையில் இருந்தும் LTTE தலைவர்களின் இருப்பிடங்களை நோக்கி முன்னேறிச் சென்ற வண்ணம் உள்ளனர்.